வணக்கம். இது போரதிப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒல்லிமடுவ என்கின்ற ஒரு நீர்த்தாங்கி. இது தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு சொந்தமான நீர்த்தாங்கி. இது கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர் அழுத்தம் கொடுத்தார். இந்த நீர்த்தாங்கியை முடிக்க வேண்டும் என்று அவருடைய அழுத்தம் கொடுத்தார். இந்த பிரதேச சபையின் தவிசாளர் மதிமேனன் அவர்களிடம் இதை பற்றி நாங்கள் விரிவாக ஆராய்வதற்காக வந்திருக்கின்றோம். அவரிடம் இதை பற்றி கேட்டு இதனுடைய முழு விவரத்தையும் அறியலாம் என்பதற்காக நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த நீர் தாங்கியினுடைய கொள்ளளவு, இந்த நீர் தாங்கிக்கு எங்கே இருந்து நீர் வருகின்றது, இதனூடாக எத்தனை குடும்பங்கள் பிரயோஜனமடைய போகின்றார்கள் என்பதை இந்த பிரதேசத்தின் தவிசாளர் மதிமேனன் அவர்களிடம் இதை பற்றி கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பிரதேசத்திலே இந்த நீர்த்தாங்கி பல காலமாக ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு இல்லாமல் இருக்கின்றது. இது எப்போது ஆரம்பிச்சு இது மக்களுக்குரிய சேவையை நீர்வளங்களை எப்போது நீங்கள் இதை செயல்படுத்துவீர்கள்? இது கடந்த 2012-17 ஆண்டுகால பகுதியில் இந்த புதிய நீர்த்தாங்கி கட்டுமான வேலை நடைபெற்றது. அதன் பின்னர் 2017க்கு பின்னர் இடைநடுவே கைவிடப்பட்டு இன்று வரைக்கும் ஒரு கைவிடப்பட்ட நீர்த்தாங்கியாகவே இது உள்ளது. இது இங்கே இந்த தண்ணி வாரது எக்கினாகலையிலிருந்து வருகின்றதா, கிமுதுராவையிலிருந்து வருகிறதா? தண்ணீர் கிமுதுராவையிலிருந்து இன்னும் 2 நீர்த்தாங்கி அலுவலகங்கள் ஊடாக மண்டூருக்கு வருவதாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் பாய்சர் கூறியுள்ளார். இதன் ஊடாக எத்தனை குடும்பங்களுக்கு நீங்கள் நீர் வழங்கலாம்? தற்பொழுது கிமுத்துராவையிலிருந்து வரக்கூடிய நீர் 6500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நீரை வாங்கி கொண்டிருக்கின்றனர். எதிர்காலத்தில் இந்த நீர் தாங்கி முடியும் இடத்து சுமார் 10,800 குடும்பங்களுக்கு இந்த நீர்த்தாங்கியில் இருக்கிற நீரின் மூலம் இந்த குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என அறியக்கூடியதாக இருக்கிறது. இது 1,10,000 லிட்டர் நீர் இருக்கிறதாக அறிகின்றோம். இது உண்மையா? கிமுத்துராவையிலிருந்து மண்டூர் ஒல்லிமடுவாளிலே இருக்கிற இந்த நீர்த்தாங்கிக்கு 1,10,000 லிட்டர்ஸ் நீர் வருவதாக கூறியுள்ளனர். இது வரும் பட்சத்தில் 10,500 குடும்பங்கள் இதில் நேரடியாக பயனுறுவதாக தெரிவிக்கின்றனர். இந்த கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பழைய கச்சேரியிலே நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் வந்திருந்த அமைச்சர்களிடம் இதை பற்றி கூடுதலான அழுத்தங்களை கொடுத்திருந்தார். இதில் நீங்களும் நீங்கள் அந்த கூட்டத்திலே இந்த அழுத்தத்தின் ஊடாக மிக விரைவாக வேலை நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா? இது கடந்த 2020-24 பாராளுமன்ற அமர்வுகளில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எங்களது கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா அவர்கள் தொடர்ந்து அந்த காலத்திலே இருந்த வாசுதேவ நாணயக்கார அமைச்சராக இருக்கட்டும், ஜீவன் தொண்டமானா இருக்கட்டும், அனைத்து அமைச்சு அலுவலகங்களிலும் சென்று இந்த நீர்த்தாங்கியை முடிவுறுத்தும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த நேரம் அதுக்கு சொல்லப்பட்ட பதில் அமைச்சில் நிதி இல்லை என்று இருந்தும் தொடர்ந்து பிரதேச ரீதியாக நடக்கிற அபிவிருத்தி குழு கூட்டம், மாவட்ட ரீதியாக நடக்கின்ற அபிவிருத்தி கூட்டம், அது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்திலே அமைச்சருடனான நேரடி கேள்வி பதில் விவாத நேரங்களிலும் இந்த நீர்த்தாங்கியை எப்படியாவது முடித்து தந்தால் இந்த பகுதியிலே இருக்கிற சுமார் 10,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்று தொடர்ந்து எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா அவர்கள் தொடர் அழுத்தம் விடுத்ததன் காரணமாக தற்பொழுது நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டு தற்சமயம் நாங்கள் இங்கே வந்து பார்வையிடும் போது இந்த நீர்த்தாங்கியை முடிப்பதற்குரிய ஆரம்பகட்ட வேலை பாடுகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அறியக்கூடியதாக இருக்கிறது. தவிசாளர் என்ற வகையிலே உங்களுடைய முயற்சியும் இந்த பிரதேசத்திலே மிகவும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மக்களின் சார்பாக உங்களுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.